அப்புறம் ஸ்டாப். ஏன் என்னாச்சு? இல்ல, நம்ம வெளிய போலாமா? அப்படியே பேசிக்கிட்டே, ஃப்ரெஷ்ஷா காத்து வாங்கிட்டு, நடந்துட்டே பேசிட்டே போலாமா? அ, ம். இப்போ ஓகேவா? ம். இப்போ ஓகே. சொல்லுங்க. எனக்கும் சின்ன வயசுலேருந்து அதே கதை தான். காற்று எந்த பக்கம் அடிக்குதோ நீயும் அந்த பக்கமே ஓடு அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் காத்தோட காத்தா அனுப்பி விட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் அப்படி போகாம, இருக்கிற இடத்துல இருந்தே எல்லார்கிட்டயும் நெருக்கமா பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க யாரும் உங்ககிட்ட நெருங்காம, ஒரு அணைஞ்சு போன தீபத்த காத்துல விட்ட மாரி உங்கள விட்டுட்டாங்க. அப்படிதானே? எப்படிங்க என்னோட பயோபிக்ல இருக்க எல்லா சீன்ஸ் அண்ட் மெமரிஸ் அப்படி கரெக்டா சொல்றீங்க? ஏன்னா என் வாழ்க்கையிலயும் அதுதான் நடந்துச்சு. அதான். ஓ, அப்ப நீங்களும் என்ன மாதிரி எல்லாரோட வாழ்க்கையில மிஞ்சு போன ஒரு ஆளா தான் இருக்கீங்க, அப்படிதானே? ம். அப்படிதான். இத்தனை நாள் நான் தனியா இருக்கேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா. நானும் உங்கள மாதிரி தான். தனியா இருக்கேன்னு நெனச்சேன். ஆனா இன்னைக்கு நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். இவ்வளோ நாள் எல்லாரும் என்னை அவாய்ட் பண்ணியே நான் ரொம்ப தனிமையில வாழ ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் ஒரு விதத்துல நல்லது தானே! அப்பதானே உங்களால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். எல்லா விஷயத்தையும் உங்களால தனியா ஹேண்டில் பண்ண முடியும்ல. ஆமா, கரெக்ட் தான். ஆனா இருந்தாலும் நான் ஸ்ட்ராங் தெரியுமா? நான் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிருவியா? என்ன மாதிரி பெரிய லூசா இருப்ப போல. இப்ப என்னாச்சு? ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது உனக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். என்னதான் நம்ம தனிமையில நல்லா ஸ்ட்ராங்காவே இருந்தாலும், சில டைம் நமக்குமே ஒரு தோள் தேவைப்படும். ஒரு ஆறுதலுக்காக. ம்ஹும். இரக்கத்துக்காக. ஏதோ ஒண்ணு தொலைஞ்சு போ. ஆனா அது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். அப்படி நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அது ஒரு நல்ல ஃபீல் தானே. ஃப்ரெண்ட்ஸ். குட் ஃப்ரெண்ட்ஸ்.